வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொள்ளு பருப்பு பொடி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி அவங்களோட டயட்ல கொள்ளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கொள்ளு குழம்பு, கொள்ளு துவையல், கொள்ளு ரசம்னு பண்ண முடியாதவங்க இந்த ஒரு பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ஸ்பூன் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கொள்ளு 3/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப், கருவேப்பிலை இலைகள் 20-25, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய் 2-4, சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3/4 கப் கொள்ளை சேர்த்துக்கோங்க. கொள்ளை நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்ல கலர் மாதிரி எள்ளு மாதிரியே கொள்ளும் நல்லா படபடன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வெடிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க. அதே கடாயில் 1/4 கப் துவரம்பருப்பை சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க. கருவேப்பிலையை அதே மாதிரி நல்ல முறுமுறுப்பு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் மிளகு, ஜீரகம், மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதையும் தட்டில் கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேனுடைய சூட்லேயே பெருங்காயம், உப்பு, சுக்கு பொடி, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ஆரோக்கியமான கொள்ளு பருப்பு பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் பருப்பு பொடியை சேர்த்துட்டு கூடவே நெய் அல்லது நல்லெண்ணெயை சேர்த்து கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கொள்ளு பருப்பு பொடிக்கான சில குறிப்புகள்: நான் இங்கே 3/4 கப் கொள்ளு, 1/4 கப் துவரம்பருப்புன்னு சேர்த்து செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் துவரம்பருப்பு சேர்க்காம கூட செய்யலாம். அப்படி ஃபுல்லாகவே கொள்ளில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் கொள்ளுக்கு பதிலாக 1 கப்பு கொள்ளை சேர்த்து இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே செய்யலாம். சுக்கு பொடி, ஜீரகம் ரெண்டுமே ஆப்ஷனல் தான், கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சேர்த்திங்கன்னா சுவையும் மனமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாய் மற்றும் மிளகின் அளவை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிதமான தீயில வறுத்துக்கோங்க, இல்லைனா சட்டுன்னு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூண்டு சேர்க்க விருப்பப்படுறவங்க இதில் 4-5 பூண்டு பற்களை சேர்த்து கூட நீங்கள் இந்த பொடியை செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.